ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ஒரு வேறு லெவலான ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணினாலுமே உங்களுக்கு வியூஸ் அள்ளிக்கிட்டு போகும். அதாவது ஒரு முறை இந்த டாப்பிக்கெல்லாம் வச்சு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறது மூலயமா உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் என்னுடைய சில பல டிப்ஸை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் யூடியூப் ரிலேட்டடான டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா ஹெல்ப் கண்டென்ட். அதாவது ஹெல்ப் கண்டென்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ எவர் கிரீன் கண்டென்ட். இந்த எவர் கிரீன் கண்டென்ட் என்னென்னாக்கா, நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போடுறீங்கன்னா, ஸோ அந்த வீடியோவை இன்றைக்கும் பார்க்கலாம், ஸோ 1 வீக் கழிச்சும் பார்க்கலாம், ஸோ 1 மந்த் கழிச்சும் பார்க்கலாம், ஸோ 5 மந்த் கழிச்சும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எவர் கிரீன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பேர் தான் எவர் கிரீன் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிங்கன்னா, ஸோ அது இன்றைக்கும் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக்கும் பார்க்கலாம், நெக்ஸ்ட் மந்த்தும் பார்க்கலாம், அப்புறம் 5 மந்த்க்கு அப்புறம் பார்க்கலாம், 1 இயர் கழித்து கூட பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ஏ எவர் கிரீன் கண்டென்ட். ஸோ நீங்கள் யூடியூப்பில் எப்போ பார்க்குறீங்களோ, ஸோ அதாவது எப்போ பார்க்குறீங்களோ அப்போ சர்ச் பண்ணி வரக்கூடிய விஷயம் தான் எவர் கிரீன் கண்டென்ட். இப்போ பார்க்க வரோம், அதுதான் எவர் கிரீன் கண்டென்ட். இது பார்த்திங்கன்னா ஹெல்ப் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட் செட்டிங். ஸோ இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் மேக் பண்ணி போடுங்க. ஸோ இதுவே ஜாஸ்தி இருக்குது. அதாவது கூகுள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிங்கனாலுமே, ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ 2 வியூஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஸோ மில்லியன் கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கில் போக ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த் 6 மந்த்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வராது. இது பார்த்திங்கன்னா ஸோ எவர் கிரீன் கண்டென்ட் அண்ட் ஹெல்ப் கண்டென்ட். இது ஃபஸ்ட்டு செட்டிங். கைஸ், இப்போ இந்த செட்டிங்ஸில் செகண்டாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னாக்கா, ஸோ ட்ரெண்டிங் டாபிக்ஸில் வீடியோ போடுது அப்படின்னா, ட்ரெண்டிங் டாபிக்ஸில் வீடியோ போடுதுன்னா ஸோ வைரலான வீடியோ, ஸோ டுடே நியூஸ் எப்படி, ஸோ அது இல்லாமல் ஒரு புது ப்ராடக்ட் என்ன ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதை பற்றி வீடியோ போடுறது, நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது, ட்ரெண்டிங் அந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து போடுறது. ரைட். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஹப்பு கண்டென்ட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ 1 வீக்குக்கு அந்த ட்ரெண்டிங் டாபிக் வைரலாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ அது டவுன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் டாபிக் போடும். அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஸோ உங்களுடைய வியூஸ் பார்த்திங்கன்னா ஸோ ட்ரெண்டிங் டாப்பிக்கும் பார்க்குவாங்க. ஆல்ரெடி எவர் கிரீன் போட்ட கண்டென்ட்டும் அதையும் பார்க்குவாங்க. ஓகேவா? எவர் கிரீன் கண்டென்ட் வேணும்னாக்கா அது பார்க்குவாங்க. இப்போ ட்ரெண்டிங் டாபிக் பார்க்குவாங்க. அதனால் உங்கள் சேனலில் ஸோ செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப்ஸில் நீங்கள் வைரல்ஸ் வீடியோ அல்லது ட்ரெண்டிங் டாபிக், அதாவது புது ப்ராடக்ட் எதனா ரிவ்யூ ஆகிடுச்சுன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ வைரல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னாக்கா, ஸோ ஹீரோ கண்டென்ட். இந்த ஹீரோ கண்டென்ட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டோ செகண்ட் கண்டென்ட்டோ இல்லாமல் இது தேர்டாக சர்ச் பண்ணக்கூடி பார்க்க விஷயம் தான் ஸோ ஹீரோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவர் கிரீன் கண்டென்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஸோ வைரல் கண்டென்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, இந்த ஹீரோ கண்டென்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் கண்டென்ட் நீங்கள் எப்போ வேணாலும் யூடியூப்பில் போயிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வைரல் கண்டென்ட் 1 வீக் அந்த வைரல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹீரோ கண்டென்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஹீரோ கண்டென்ட்டில் இந்த செட்டிங்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். லைக் இந்த 3 செட்டிங்ஸ்லையுமே நீங்கள் டாபிக் எடுத்து நீங்கள் வீடியோ போட்டிங்கனாலுமே ஸோ உங்களுடைய சேனல்ஸில் வியூஸ், சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த 3 செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான எஃபெக்டும் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஒரு வீடியோ போட்டு நம்ம போடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இந்த டாபிக் இந்த 3 செட்டிங்ஸில் நீங்கள் மைண்ட் செட் வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே ஸோ உங்களுடைய சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.
கைஸ் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டிப்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டாக டிப்ஸ் என்னன்னாக்கா, ஸோ இந்த 3 செட்டிங்ஸ்க்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, டிப்ஸ் நம்பர் 2. ஸோ அதாவது இப்போ ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ போனீங்கன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டான செகண்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எவர்கிரீன் கண்டென்ட்டில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டான வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். வைரல் வீடியோவில் போகிறீங்கன்னா ஸோ வைரல் வீடியோவுக்கு ரிலேட்டடான செகண்ட் வீடியோ போடுங்க. ஹீரோ கண்டென்ட் போடுறீங்கன்னா ஸோ ஹீரோ கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான வீடியோ செகண்ட் வீடியோ போடுங்க. இது வந்து டிப் நம்பர் 2. இந்த டிப் நம்பர் 3 வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே ஸோ உங்களுடைய சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வியூஸு, வாட்ச் ஹவர்ஸு, சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஸோ உள்ளே வந்து பார்க்குவாங்க. ஸோ தனித்தனி ப்ளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இல்லாமல் உங்களுடைய வீடியோவும் ரேங்கிங்க்கு வந்ததுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த 3 செட்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய யூடியூப் சேனல் இங்கேருந்து இங்கே வர நான் கேரண்டி. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சி நீங்கள் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ புரியல அப்படின்னாக்கா இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் புரியலனாக்கா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இதுக்கு உண்டான தனித்தனி டாபிக் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.